எப்படி இருக்கு யூத் படம்? கென் கருணாஸ் கரை சேருவாரா? படத்தின் முழு விமர்சனம் இதோ. தமிழ் சினிமாவில் இளைஞர்களை மையமாக கொண்ட திரைப்படங்களும் இளைஞர்கள் உருவாக்கும் படைப்புகளும் தொடர்ந்து நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன. அதில் இப்போது ரிலீஸ் ஆகியுள்ள யூத் திரைப்படமும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. யூத் படத்தின் மூலம் நடிகர் கென் கருணாஸ் முதல் முறையாக டைரக்டராக அறிமுகமாகி இருக்கிறார். அதே சமயத்தில் இந்த படத்தில் அவரே கதாநாயகனாகவும் நடித்துள்ளார். நடிகர் கருணாஸ் மற்றும் பாடகி கிரேஸ் ஆகியோரின் மகனான கென் கருணாஸ் ஏற்கனவே அசுரன், வாத்தி, விடுதலை 2 போன்ற படங்களில் நடித்தவர். தற்பொழுது யூத் படம் வாயிலாக இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் அவதாரம் எடுத்திருக்கிறார். யூத் படம் இளைஞர்களின் வாழ்க்கையை மையப்படுத்திய ஒரு லைட் ஹார்ட்டட் என்டர்டைனர் படமாக உருவாகி உள்ளது. குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களின் நினைவுகளை மீண்டும் நினைவூட்டி அசை போடும் வகையில் கமிங் ஆஃப் ஏஜ் கதை வடிவத்தில் இந்த படம் உருவாகி உள்ளது. மேலும் 2002ஆம் ஆண்டு வெளியான விஜய் நடித்த யூத் படத்தின் தலைப்பை இந்த படத்திற்கு டைட்டிலாக வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. யூத் படம் இன்று வெளியாகி தியேட்டர்களில் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் இந்த படம் குறித்த முதல் விமர்சனம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. யூத் படம் கோலிவுட் எதிர்பார்த்திருந்த ஒரு ரிலீஃப் மூவியாக உள்ளது. இதயத்தை தொடும் அழகான கதை, பள்ளி நாட்களை மீண்டும் அசை போட வைக்கும் ஒரு மாயாஜாலம் போல படத்தின் திரைக்கதை உள்ளது. படம் முடிந்த பிறகும் நீண்ட நேரம் முகத்தில் சிரிப்பு இருக்கின்றது. கென் கருணாஸ் இந்த படத்தில் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரப்போகிறார் என்று இந்த படம் குறித்து ரசிகர் ஒருவர் விமர்சித்திருக்கிறார். இந்த நேர்மறையான விமர்சனம் படத்தின் மீதான கூடுதல் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. இளைஞர்கள் மட்டுமின்றி குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு படமாகவும் இது உள்ளதாக கூறப்படுகிறது. யூத் படத்திற்கு இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். சிறை படத்தில் நடித்த மலையாள நடிகை அனிஷ்மா அனில்குமார் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளார். சிறை படத்தில் இவரது இயல்பான நடிப்பு பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் யூத் படத்தில் சுராஜ் வெஞ்சரமுடு, மீனாட்சி தினேஷ், பிரியான்ஷி யாதவ் மற்றும் தேவதர்ஷினி உள்ளிட்டோரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர். இந்த படத்தின் திரைக்கதையை கென் கருணாஸ் எழுதி இயக்கியிருக்கிறார். யூத் படம் இளைஞர்களின் உணர்வுகளை அழகாக பதிவு செய்யும், மனதை வருடிவிடும் இதமான படமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. யூத் படத்தின் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் ஏற்கனவே வெளியாகி நல்ல கவனத்தை பெற்றது. அதனால் யூத் படம் குறித்த எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே ஏற்கனவே அதிகரித்து காணப்பட்டது. இப்போது படத்திற்கு கிடைத்துள்ள பாசிட்டிவ் விமர்சனங்கள் இன்னும் படத்திற்கான வைபை அதிகரித்துள்ளது. குறிப்பாக இளைஞர்களின் மனங்களை குறிவைத்து யூத் படம் உருவாகி வெளியாகி உள்ளதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மத்தியில் யூத் படம் நல்ல வரவேற்பை பெறும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சமூக வலைதளங்களில் இதற்கான ஆரம்ப கட்ட வைப் உருவாகிவிட்ட நிலையில் இப்போது இந்த படத்திற்கு பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் ஆர்வமும் ஏற்பட்டுள்ளது. மொத்தத்தில் ஒரு இயக்குனராக, ஹீரோவாக கென் கருணாஸ் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக யூத் படத்தில் பிரகாசிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது.